Okay. Welcome to Cycle to Beauty channel. மறந்துட்டியா? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு. மறுபடியும் மறந்துட்டான். போன வீடியோவாது பரவாயில்ல, ஃபுல்லா சொன்னா இந்த வாட்டி ஃபுல்லா மறந்துட்டான். எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஈசிஆர்ல இருக்க பிவிஆர் தேட்டருக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா சச்சின் படம் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து 10 crores எடுக்கப்பட்டு இது வந்து ரீமேக் மூவி. அது மட்டும் இல்லாம சச்சினுக்கு வந்து எப்போ கரெக்டா 2005ல வந்து ரிலீஸ் ஆன படம். அப்போ வந்து சந்திரமுகி ரிலீஸ் ஆயிடுச்சு. சந்திரமுகி ரிலீஸ் ஆனதுனால இது கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆன படம். அந்த டைம்ல கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜ் படம். இதுல வந்து டிஎஸ்பி மியூசிக், ப்ரொடக்ஷன் வந்து யாருன்னா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தானு கலைப்புலி எஸ் தானு. எஸ் தானு. அவர் தெரிய படத்துக்கு அவர் தானே ப்ரொடியூசர். தெரியல என்ன தெரியும் உனக்கு? எத்தனை நாள் நீ என் கூட பழகிருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வருதுதான் லவ். புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா படம் எப்படி இருந்துச்சு? படம் உண்மையா சொன்னா இதுதான் லவ் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஓகே, அதனால சாட்டிஸ்ஃபைட். லவ்னா ஹார்ட் டச் பண்ணிக்க மாட்டோம். லவ் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. எமோஷனல் பயங்கரமா டச் பண்ணானுங்க. சரி, லவ்னு சொல்லப்போதான் தெரியுது. உன்னோட லவ் ஸ்டோரி சொல்லு. என்னோட லவ் ஸ்டோரி அது இதுதான், இந்த படத்துல நடந்த மாதிரி தான். நான் இந்த பொண்ணுகிட்ட 3 வருஷம் லவ் பண்ணேன். 3 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஆமா 3 வருஷம் ஒன் சைடு லவ் தான். சரி, எனக்கு 3 வருஷமா ஒன் சைடு லவ் தான். ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க அந்த 3 வருஷத்துல. 3 வாட்டி 4 வாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணி அது ரிஜெக்ட் பண்ணி. ஆமா, எப்படி லவ் இருக்கு அவங்களுக்கு. பட் அதான் இந்த படத்துல பார்த்த மாதிரி தான். ஈகோ ஈகோ அது ஈகோ பிடிச்ச கதையா. ஈகோ படமும் சரி, ரியல் லைஃப்லயும் எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்குது. சரி, உன் லவ் ஸ்டோரியை சொல்லு கேட்போம். எதுல விட்டா? 3 வருஷத்துல விட்ட. 3 வருஷம். 3 வருஷமா நீ விட்டடா. 3 வருஷம் விட்டதுனால வேண்டாம் இப்ப சிங்கிளா இருக்கேன். 3 வருஷம் விட்டு சரி பரவாயில்ல விடு. 3 வருஷம் லவ் பண்ணா 3 வருஷமும் 30 வாட்டி கிட்ட பேசி எவ்வளோ பேசி ட்ரை பண்ணி இவ்வளோ பண்ணி பாத்துட்டேன். செட் ஆகுற மாதிரி தெரியல. எனக்கே ஒரு அளவுக்கு மேல இதுவாயிடுச்சு. ஆனா நம்ம 3 வருஷம் லவ் பண்றோம்னா நான் மேக்சிமம் 2 வருஷம் கிட்ட சும்மா பேசினேன், பழகினேன், ப்ரப்போஸ் பண்ணது அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் தாண்டி லவ்ன்ற விஷயம் எனக்கு இருந்துச்சு, பட் அவங்களுக்கு இல்ல. அதனால அது முடிஞ்சிச்சு. ஆனா என் லவ் ஸ்டோரிலாம் செம்ம காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த லவ் வந்து ஸ்கூல் டைம்ல. நான் வந்து 10th வரையும் சேக்ரட் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு 11th போய் ஜாயின் பண்றேன். அப்போ வந்து யாருமே தெரியாது. நான் வந்து என்னன்னா அவங்க செல்ஃப் இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப தொடுக்கு மாதிரி போயிட்டு ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு என் பேரு இது, ஆமா நான் தான் நம்ம தான் அப்படின்ற மாதிரி அங்க பேசிட்டேன். பேசினோடனே அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கேங் செட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு லாஸ்ட் பெஞ்ச், அதுவே லாஸ்ட் பெஞ்ச் தான். இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு பேரு வந்து சொல்ல விரும்பல. நான் அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு பார்த்தா அது கண்டுபிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. செட் ஆயிடுச்சு. எங்க வீட்டு கூட தெரியாது. அது வீடியோ பாத்துக்கலாம். வீடியோ அப்டேட் பண்ணும்போது வீடியோ தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும்ல, முடிஞ்சிடும். நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய் என்ன விட்டுமா முடிஞ்சிடும். ஆமா. அதுக்கப்புறம் என்னன்னா, எப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ணனா, நான் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்க வழியில ஒரு பொண்ணு தூரமா நின்னுட்டு இருந்தது. இது தூரமா நின்னுட்டு இருக்கு, யாருக்கு வெயிட் பண்ணுது நானும் இல்ல, திரும்பி பாக்குறேன். யார பாக்குறா அப்படின்ட்டு பக்கத்துல போனா, ஏய் என்ன இப்பதான் வரியா, ஏன் லேட் அப்படின்னு கேக்குறான். ஐயோ, இந்த பொண்ணு பேரே எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு பேரு எச்னு வச்சுக்கலாம். அந்த எச் பேரே தெரியல எனக்கு.
ஓகேயா, அந்த பொண்ணு பேரே தெரியல, ஆனா என்கிட்ட பேசுது. ஓ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த பொண்ணு என்கிட்ட பேசுனது கிடையாது. 10th வரையும் எந்த பொண்ணுகிட்டயும் பேசுனது கிடையாது. சரி, அதுக்கப்புறம் பேசி ஸ்கூல் வரையும் போயிட்டோம். ஸ்கூல் வரையும் போயிட்டு வரப்போதும் அவ கூடயே வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள் இதே மாதிரி பேசி போயிட்டு இருந்தோம். பசங்க என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா லவ் பண்றியா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சா ப்ரோ? இல்ல அதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சா நல்லா இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஸ்டோரி அது. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. நான் அந்த பொண்ணு கூடயே பேசி பழகி எப்படின்னா வீடு வரையும் நான் போவேன். அவங்க வீட்டுக்குலாம் தெரியும் நான் யாரு என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் போன்ல எல்லாம் பேசுவோம், ரொம்ப நேரம் பேசுவோம். 1.5 hours 2 hours. எங்க வீட்டுல வந்து கேட்பாங்க, டேய் அத 4 hour 5 hour எல்லாம் பேசிருக்கேன். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அன்லிமிட்டெட் ஜியோல, அதனால ஆனா வரையா பேசுவோம். சரி, அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா போன்ல பேசிட்டே இருக்க போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. காதல் பரப்பு மாதிரி அப்புறம் எனக்குலாம் ஒரு மாதிரி வீட்டுக்கு தெரியாதா. அப்புறம் வந்து ஒரு எக்ஸாம் முடியிற டைம் நினைக்கிறேன். அது முடியிற டைம் அப்போ எக்ஸாம் டைம்ல அப்ப 4-5 நாள் பார்க்க மாட்டோம்ல, எக்ஸாம் லீவ் அப்போ இருக்கும். அது வந்து சொல்லிடுச்சு. சொன்னோடனே நான் கிளாஸ் ஆரம்பிக்க போதில்ல, நான் போயிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு சோகமா உட்காந்துட்டு ஒரு நாள் நான் போயிட்டு எப்படின்னா தூரத்துல இருந்து என் குரூப்லயே ஒருத்தன் இருப்பான் விஜய்ன்ட்டு. அவன் பார்த்தா செத்த நல்லா பண்றான். அவன்ல பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசாதீங்கடா, லவ் வேணாம். அந்த நான் இப்ப லவ் பண்ணுது, அந்த பொண்ணுல லவ் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் அந்த பையனுக்கு தெரியாமல தூரத்துல போய் உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுருக்கேன். ஒண்ணு இல்ல அப்படின்ட்டா. ஒரு 4 நாள் இதே மாதிரி போயிட்டு இருந்தது. என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் அவ வீட்டுல போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க வீட்டு பக்கத்துல வந்து பொம்மாக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் வந்து பொம்மன்னு சொல்லிட்டு ஒரு இது நிக் நேம். இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருந்தோம். நான் நல்லா கவுண்டர் அடிச்சிட்டு இருப்பேன். அந்த பொண்ணு சிரிக்கும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதான் அப்புறம் தான் தெரியுது அந்த பொம்மாக்கா வந்து பேசிட்டு இருக்கும் போது 3 பேரை உட்காந்து பேசிட்டு இருக்கோம். டேய் அன்னைக்கு உங்ககிட்ட போன்ல சொன்னாரு, அதை நம்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். என்னது என்ன போன்ல பேசுற அப்படின்ற போது தான் சொல்றாங்க, இல்லடா அன்னைக்கு உங்ககிட்ட லவ் பண்றேன்னு சொன்னாலடா, அதை நம்பிட்டியாடா அப்படின்ட்டு. அந்த பொண்ணுல ஈஸியா சொல்லிச்சு, அவன்லாம் அப்படிலாம் எடுத்துக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னுச்சு. அந்த பொண்ணு என்ன லவ்வே பண்ணலையா? எனக்கு 4 நாள்ல டியூட் எல்லாம் பாடுறேன் நானு. இந்த பாட்டு இருக்குல்ல, அப்ப கூட ஓகே ஓகே படம் வந்துச்சு. என்ன என்னோ கனவு. அப்புறம் எனக்கு வந்து வச்சுக்க முடியல, வெள்ளியும் சொல்ல முடியல. எப்படின்னா அப்ப வந்து என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப அழுகெல்லாம் வந்து ஒரு மாதிரி வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு வீட்டுல கேக்குறாங்க. ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டேன். அப்ப இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவ வந்து அந்த பொண்ணு வந்து லவ் ஒரு நாளைக்கு இல்ல, அந்த லவ் சொன்ன அன்னைக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றேன், ஓகே இந்த மாதிரிடா அவ லவ் பண்றேன்னு சொன்னாடா, என்னடா சொல்ற, ஓகே சொல்றா, இதே என்ன என்கிட்ட கேக்குற அப்படின்னு. சரி, அப்புறம் வந்து அவகிட்ட லவ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னோன்னே அந்த மறுபடியும் யார்கிட்ட பேசணும் அவங்கிட்டே போன் பண்ணி, டேய் நான் போறேன்டா அப்படின்ட்டு. வல்லவன் படத்துலயா நான் போறேன் மன்மதன்றா வல்லவனுக்கும் மன்மதனுக்கும் சம்பந்தம். ஆமா, மன்மத படத்துல பண்ண மாதிரி நான் வந்து நான் போறேன் எனக்கு யாரும் வேணாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இல்ல அவன் வந்து சொன்னா காமெடியெல்லாம் சொன்னா, டே நான் மொட்டை மண்ணில் வந்து குதிக்க போறேன் அவ்வளவுதான்டா, டேய் நீ போன் பண்ணி வச்சிருவேடா, நான் தானே மாட்டுவேன் கடைசியில. அப்புறம் சரி ஏதோ பேசி எடுத்து இது பண்ணியாச்சு. சரி இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். சரி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா பழகலாம், நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லவன் மாதிரி தப்பா நினைச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு, அது எனக்கு தெரியல. நீ வச்சு பரவாயில்ல ப்ரோ, வேற ஒரு பையனை லவ் பண்ணுச்சு அதை உன்கிட்ட சொல்லல, எதுவுமே நடக்கல. எனக்கு என்ன நடந்ததுன்னா வேற ஒரு பையனை லவ் பண்ணி லவ்னு இல்ல, அது பெஸ்டி மாதிரி. பாய் ஃப்ரெண்ட் அது பரவாயில்லடான்னு இந்த பாய் பெஸ்டி இருக்கானுங்களே. நான் வந்து லவ் பண்றேன் அந்த பொண்ணை, எனக்கு அதனாலவே தெரியும். அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அவன் லவ் பண்றானா இல்லைன்னு இன்னுமும் தெரியாது. அவன் கேட்டா ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றான். ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறான், தெரியும் ஐ லவ் யூ ஸ்டேட்டஸ் போடுறான், ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்றான். நான் கேட்டேன்
நான் போன் வச்சு அசிங்கமா கேக்குறான் அவன் ஏன்டா ஐ லவ் யூ போற ஸ்டேட்டஸ் ஆனா என்கிட்ட ஃப்ரெண்டுன்ற ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா என்னடா பண்ற நீ ஓப்பனா சொல்லியிருந்தா நானே விட்டுருப்பேன்டா எனக்கு தேவையில்லடா நான் எதுக்குடா கூட ஃபைட் பண்ணி அந்த பொண்ணு வேணும்னு போறேன் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒத்தம் இல்லை சரி எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு காம்ப்ளிகேட் எதுக்கு தேவையில்லாம அது பொண்ணு அந்த பையனே கூட்டின்னு வந்து என் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கஷ்டப்படுத்தி கருவப்படுத்தி எதோ படுத்தி என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இப்பதான்டா குமுத ஒரு வழி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நான் வெளியே வர்றதுக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படியோ ஒரு ஆயிடுச்சு 2-3 மாசம். 2-3 மாசம் வந்து எப்படின்னா நீ வந்து அதுல இருந்து அப்கம் பண்றதுக்கு தான் யோசிச்ச. ஆனா நான் அப்படி கிடையாது. உள்ள எப்படி போலான்னு யோசிச்சியா? அப்படி இல்லடா. எப்படின்னா அவ வீட்டுக்கு ஒரு நாள் போனேன். போயிட்டு அவ போன் பண்ணி கூப்பிட்டா. என்னடா எங்க இருக்க கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்கா. ஏன்னா எப்பயுமே அவ வீட்டுக்கு போயிட்டு அவளை கூட்டிட்டு போற மாதிரிதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வீட்டுக்கு இப்படி போயிட்டீங்க. நான் இன்னும் ஆனா இது வரைக்கும் நான் அந்த 3 வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த பொண்ணோட வெளியே போயிருக்கேன். அதுலயும் அவ்வளவு போகாத இடம் இல்லடா. நான் அப்படிலாம் போனதே இல்லடா. நான் அப்படி போயிருந்தேன்னா எல்லாம் பண்ணிருப்பேன்டா. எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்டா. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஐயோ அந்த மாதிரி சொல்லடா. நானு எந்த மாதிரி சொல்றேன்? என்ன பண்ணிருப்பேனா உஷார் பண்ணிட்டு சொல்ல வச்சிருப்பேன். சச்சின் படத்துல வேற மாதிரி ஈகோ அந்த ஈகோனாலதான் இத பத்தி பேச ஆரம்பிச்சா. ஏன்னா சச்சின் படத்தை பார்த்துட்டு எப்படின்னா எப்படி கனத்த இதயத்தோட அப்படி பேசுறோம் நாங்க. வேற எதுவும் இல்ல, குடிச்சிட்டு பேசுவாங்க அந்த மாதிரி. அதுக்கு நீங்க நினைச்சிடாங்க குடிச்சிட்டுலாம் பேசல. சச்சின் படத்தை பார்த்துட்டோம். நான் இவ்வளவு நாள் சச்சின் படத்தை பார்க்கவே இல்லை. அரைகுறையா பாத்துருக்கேன் அவ்வளவுதான். மத்தபடி கதை இப்படி இருக்கும் கதை அப்படி இருக்கும் யாரு டைரக்டர் எதுவுமே தெரியாது எனக்கு. சொல்லலாம் ஏதோ நல்லா இருக்குன்னா விஜய் படம் ஆச்சு. நானும் ரொம்ப வருஷமா தளபதி ஃபேனு. அதனால சரி பாப்போம் அப்படின்ட்டு ஒரு கம்பேக் கொடுக்குற மூவி அப்படின்னாங்க. சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தேன். அரைகுறையா பார்த்த படம் தான். இப்ப முழுசா பார்த்துட்டு வந்து நிக்கிறேன். சபை சண்முகியா உங்க முன்னாடி முழுசா வந்து அப்படின்ற மாதிரி வந்து நின்னுட்டு எப்படின்னா அந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு இந்த விஷயத்த பேசணும் கொஞ்சம் எமோஷனல். இது யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னா கலாய்ப்பானுங்க. பசங்க கிட்ட சொன்னா கலாய்க்கிறானுங்க. எல்லாம் போயிட்டு ஏன்னா அவனுங்க 4-5 போனா உஷார் பண்ணிட்டு கைட்டி விட்டுறாங்க. கமெண்ட்ல கலாய்ப்பாங்க. ஆமா நம்ம கிட்ட கலாய்ப்போம். நம்ம ஒரே ஒரு லவ் பண்ணிருப்போம். அவனுக்கு வந்து இத பத்தி அப்படின்னா ஒரு வழியா சச்சின் படத்தை பார்த்து திருப்பி எப்படி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு படிச்ச காலேஜுக்கு திருப்பி போனா அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி இப்ப சச்சின் பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. ஓகே இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க என்ன வேணா கடி கூடி ஊத்துங்க, ரிப்ளை போடுறோம். நீங்க சொல்ற தப்புலதான் நாங்க திருத்திக்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவை. அதனால சைக்கிள் டியூப் யூடியூப் சேனல் ஓகேவா? அந்த பொண்ணு பாருங்க அழகா இருக்கு. இருந்த மட்டும் அமுக டுமுக அமால் டுமால்